நிரபராதிகள். கற்பனை பண்ணியே இதுதான் நடந்திருக்கும், இதுதான் விஷயம், இந்த நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி வச்சு அதுதான் உண்மை அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா ஒன்றுமே செய்யாத ஒரு மனிதன் அவாண்டமாக பழி சுமத்தி ஒரு குற்றவாளி ஆகிடக்கூடாது. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. இதேமே தீர விசாரிக்கணும். என்ன ஏது எவடம் யாருன்னு அதை விசாரணை அந்த மனிதன் சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். சரி அப்படின்னு ஒன்றுமே பண்ணாமல் ஒன்றுமே கேட்காம வைக்காம அவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறது, இதுதான் இப்படித்தான் நடந்திருக்கும், இதுதான் சம்பவம் அப்படின்னு பண்ணக்கூடாது. அது தவறாக போய்விடும். தீர விசாரிக்கணும். அந்த மனிதன் சம்மந்தப்பட்ட மனிதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. அந்த 2 பக்கத்தையும் பார்க்கணும், ஒரே பக்கத்தை பார்க்கக்கூடாது. அதான் நான் சொல்ல வருது, வேற ஒன்றும் இல்லை.